நீங்க அவங்களை தொடர்ந்து குற்றம் சாட்டுறதும் அவங்க உங்களை தொடர்ந்து குற்றம் சாட்டுறதும் நடந்துட்டு இருக்கு. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். நான் முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல 3 பேர் மட்டும் இந்த கிரௌடுக்கு தொடர்பே இல்லாத ஆட்கள். ஆக்சுவலா இந்த நீங்க 3 பேர் மட்டும் அதிகமாக போய் சொல்றது பெண்கள் தான் பேச வந்திருக்கீங்க. பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையா, பிரச்சனை உண்டாக்காத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல, யாரும் கண்டுக்காதீங்க உன. இந்த பொம்பளை பிள்ளைங்க பண்ற அராஜகத்தை பார்க்க பொறுக்காம இன்னைக்கு ஒரு கவிஞன் பாட்டு பாடி இருக்கான். சாவுல புளிய மக்களுக்கும் சாவும்ல செத்த பையல. இந்த பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் போய் குடுக்குற லவ் லெட்டர்ல கவுந்து இந்த பசங்க எல்லாம் சேது மாதிரி ஆயிடுறானுங்க. ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா நான் கேட்கானே, பண்ண முடியுமா? எவ்வளவு குடும்பங்கள் பொய் சொல்லி ஏமாத்துறது நீங்க தான், பெண்கள் தான் அப்படிங்கறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. உண்மையா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? முற்றிலும் தவறானது. எப்படி சொல்றீங்க? பொய் சொல்றது அதிகம் ஆண்கள் தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அந்த பையனுக்கு கம்மிங் 10th வந்து மேரேஜ். அந்த பையனுக்கு மொத்தத்துல அவன் எக்ஸ் அவள விக்ஸ் மாதிரி அப்பப்ப தடவிக்கிறீங்க. லவ் பண்ணும்போது நிறைய பொய்கள். இவ வந்து இன்னும் அவனுடைய நினைவாலே இருக்கா. இப்ப கூட வந்தா கூட நம்ம அவனை ஏத்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த நினைப்புல இருக்கா. அது எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? முன்னேற்றம் பெண்களால் தான் சார் தடைபடுது. ஆண்களோட முன்னேற்றம் பெண்களால் தான் தடைபடுது. பொண்ணுங்க வந்து சொல்ற பொய்களை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒரு பொய் வந்து லவ் பண்ணிட்டு கடைசியில லவ் பண்ணலன்னு சொல்றது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இன்னொரு பொய் வந்து லவ் பண்ணாமையே லவ் பண்றேன்னு சொல்றது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். காசுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஒரு இடத்துக்கு கடைக்கு போகணும்னா கூட நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு பையனை லவ் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு யோசிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, எங்க அப்பா அம்மா என்ன பாத்துவாங்க, 20 வருஷமா என்ன வளர்த்தாங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடி 2 வரை பாருங்கள். ஆமா, ட்விஸ்ட் இருக்குன்னு போட்டுருந்தேன். என்ன ட்விஸ்ட் இருக்கும்? ஒண்ணுமே இல்லங்கறதான ட்விஸ்ட். ஏதோ இருக்குன்னு எதிர்பார்த்துருவீங்க சார், உள்ள ஒண்ணு இருக்காது. பேசுற பொண்ணுங்க ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கிபி மாதிரியா? ஆமா. சரி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே எல்லாருமே சொல்றது, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. டேய் மெண்டல், உள்ள வாடா, நீ வெளியே வாடா, வாழ்க்கையை அனுபவிக்கலாம். இதே வந்து நாங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நீ இந்த பையன் கூட பேசக்கூடாது, அந்த பையன் கூட பேசக்கூடாது. மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். உங்களுடைய இன்னொரு நண்பரோடு பேச வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டா உங்க பாய் ஃப்ரெண்ட் வரப்ப டப்பு நீங்க போய் சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல மாட்டோமே, நாங்க எதுக்கு சொல்ல போறோம்? அப்ப பேசிட்டு இருப்பீங்க. ஆமா, இரு ஒரு நிமிஷம் இருன்னு பேசிட்டு இருப்போம். அவங்க போனதுக்கு அப்புறம் எங்களை பிடிப்பாங்க. நீ எதுக்கு அவங்க கூட பேசிட்டு இருக்க? ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. சொல்றாங்க இல்ல, நாங்க ஒரு விஷயம் ஆகணும்னா நாங்க காதல கிட்ட சொல்லுங்க. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? கேக்குறப்போ சந்தேகம் வராம, சரி நீ பண்ணது கரெக்ட்மா, இவங்க கிட்ட மாத்திரம் பேசாத, ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு நாங்க சொல்லுவோம். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். நீங்க கேப்பீங்க, இன்னொரு பொண்ணுட்ட பேசினா உங்களுக்கு எரிச்சல் வரும். கேளுடா, என்ன மரியாதை பேசுறாங்களா? அப்படிதான்டா பேசுவேன், கேளு. இட்ஸ் a kind of possessiveness. நாங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நாங்க அப்படி வெளிப்படுத்தலாம். அந்த போர்டு வச்ச பூமர் நீதானா? பூமரா? ஆமா. என்ன எல்லாம் எப்படி எழுதிச்சு? அப்படி என்ன கரெக்ட்டா எழுதி வைக்கணும். 100 ரூபாய் ஒரு சுடிதார். அந்த புதுசா அந்த பையன்ட்ட போய் கேக்குறீங்களே, 20 வருஷமா பெத்து எடுத்து வளர்த்தாங்க, அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்க? பெத்து வளர்த்த உங்கள்ட்ட நீங்க கேட்கறதுனாலதான், கேட்க முடியாததுனால உங்க பெற்றோர்களால ஆக முடியாத காரியங்களை சமாதானமாയിട്ട് ജീവിക്കാൻ പറ്റും. காதல்ல வந்து சந்தேகம் கூடாதுன்னு. பெண்கள் எத்தனை பேர் உண்மையான காதலுக்கு துரோகம் பண்றீங்க? பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். யாரோ ஒரு ரவுடியோட நீ போய் சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் உன்னை கண்டிக்காம என்ன பண்ணுவான்? கண்டிச்சான், நீ கேட்கல, போடுதல்தான். வேணான்னு சொல்லிட்டு போறவன் தான் சாக்லேட் பாய். வா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவன் தான் ரக்கெட் பாய். சைக்கோத்தனமா ஏன் சார் சந்தேகம் பண்ணும்? அவங்க வந்து உரிமையா விட்டு கொடுத்தணும். எங்க பேரண்ட்ஸ் எங்களை ஃப்ரீயா விடுற மாதிரி அவங்க எங்களை விட சொல்லுங்க சார். ஆனா உங்களை பேரண்ட்ஸ் இருப்போம் சார் கண்டிப்பா.
வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல பேரண்ட்ஸ் உங்களை ரொம்ப ஃப்ரீயா விட்டாங்க. உண்மை அதுதான். ஏன்னா நீ ஒரு பையனோட பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு சத்தம் போட்டு பேசினா பொய்யெல்லாம் உண்மையாயிடும் நினைச்சிட்டு இவ்வளவு நேரம் வந்து கத்துனுச்சு. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை இல்ல. பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாருடா? பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அக்கா வந்து சொன்னுச்சு எக்ஸாமுக்கு முத நாள் வந்து என்ன மெரினா பீச்சுக்கு கூப்பிடுறானு. கக்கியாச்சா என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா நம்மளோட காதல் குடும்ப சூழ்நிலையால நம்மளோட காதல் கை கூடாது, வாடி எங்கயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் கூப்பிட்டா ஏண்டி வர மாட்டேங்கிற? உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு பொண்டாட்டிய பொண்ணு கட்டுவேன். ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு கல்யாணம் அப்படின்னு வர்றப்ப மட்டும் பொண்ணுங்க சடால்னு அம்மா அப்பாலாம் ஞாபகத்துக்கு வர்றீங்களே எப்படி அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வர்ற என்ன பிரச்சனை? நான் ஒத்துக்கிறேன் சார். நாங்க பிடிச்ச புடியில ஏதாவது சார் நிப்போம். நாங்க பிடிச்ச புடியில ஏதாவது சார் நிப்போம். பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையா பிரச்சனை உண்டாக்காத வேலைய இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. புடின்னு சொல்லி சார் சிச்சுவேஷனை யோசிக்கணும். சிச்சுவேஷனை யோசிக்கணும். பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைச்சிருக்கு. அவனை கட்டிட்டா இன்னும் நல்லா இருப்போமே யோசிக்கணும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் நீங்க லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 வருஷத்துல ஒரு 2 தடவை அந்த பையனை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த பையன் நல்லவனா கெட்டவனாங்கறத உங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல. ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய் அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அது எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க? பையனை எந்த பொண்ணு சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போவா? சார் லவ் பண்ற பையனை ஃப்ரெண்டா பண்ண முடியாது. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க